வணக்கம் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் ஒன் பார்க்கலாம். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே செகண்ட் கொஷினில் இன்டர்செக்டிங் லைனாக பேரலல் லைன்ஸாக கோஇன்சிடென்ட் லைனான்னு பார்த்தோம். அது கூடவே கன்சிஸ்டண்ட் பற்றியும் இன்கன்சிஸ்டன்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். வேணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இங்கே நம்ம ஓரலாக ஒரு முறை சொல்லிடுறேன். ஸோ கன்சிஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2ன்னு வரணும். அப்படி இல்லையனாலும் a1/a2 இஸ் ஈக்குவல் டு b1/b2 இஸ் ஈக்குவல் டு c1/c2ன்னு வரணும். ரெண்டுமே கோஇன்சிடென்ட் ஆகணும், இல்லைனா இன்டர்செக்ட் ஆகணும். அதாவது ரெண்டு லைன் டச் ஆகணும், ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆகணும். அப்படி டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட். டச் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு சொல்யூஷன் கிடையாது. ரெண்டு லைன் டச் ஆகாமல் போயிட்டு இருந்தால் இந்த ரெண்டுத்துக்கு காமனான பாயிண்ட்டே வராது, சொல்யூஷனும் கிடைக்காது. அப்போ தான் நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. இந்த கொஷினில் என்ன பண்ணணும்னா a1/a2 b1/b2 c1/c2 கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்த்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். a1ஓட வேல்யூ 3, a2ஓட வேல்யூ 2. நான் ஃபார்முலாலாம் எழுதாமல் அப்படியே எழுதிக்கிறேன், நீங்கள் எழுதிட்டு எழுதுங்க. ஸோ 3/2. அடுத்து b1ஓட வேல்யூ 2, b2ஓட வேல்யூ -3, 2/-3. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக இல்லை. a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b2. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? இன்டர்செக்டிங் லைன். அப்படி இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்லியிருந்தோம், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன், அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் a1/a2 பார்க்கலாம். a1ஓட வேல்யூ 2, a2ஓட வேல்யூ 4, 2/4. இது எப்படி எழுதலாம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்கும். அடுத்து b1/b2 பார்க்கலாம். b1ஓட வேல்யூ -3, b2ஓட வேல்யூ -6. ஸோ -3/-6. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 3/6, 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/2. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மறுபடியும் நம்ம c1/c2 கண்டிப்பாக செக் பண்ணணும். c1/c2, c1ஓட வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவலுக்கு RHSல இந்த 8 இருக்குது. அப்போ 8 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -8, இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -9. ஸோ இப்போ -8/-9, மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8/9. ஸோ இப்போ a1, a2, b1, b2 ஈக்குவலாக இருக்குது. ஆனால் c1/c2க்கு ஈக்குவலாக இல்லை. a1/a2 இஸ் ஈக்குவல் டு b1/b2 பட் இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு என்ன கண்டிஷனு? சரி, நான் இங்கே எழுதலையா? எழுதலை. தேர்டு கண்டிஷன், அதாவது பேரலல் லைன்ஸ். இந்த இடத்துல பேரலல் லைன்ஸ்னு கேட்கல, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். பேரலல் லைன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? இன்கன்சிஸ்டன்ட். ஏன்னா பேரலல் லைன்ஸுக்கு காமன் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. அப்படி காமன் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே போல் தேர்டு ஒன் ஸோ நான் எல்லாத்துக்கும் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன். நீங்கள் a1/a2 b1/b2 எல்லாத்தையுமே எழுதிக்கங்க. நான் வெறும் கம்பேர் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ 3/2 இங்கே என்ன வருது? 3/2 வருது. இங்கே இது a1ஓட வேல்யூ 3/2. அப்போ a2ஓட வேல்யூ 9. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2 இன்ட்டு 1/9 எழுதிக்கலாமா? 3 டேபிளில் 1 டைம்ஸ், 3 டைம்ஸ். இங்கே என்ன வருது? 1/6ன்னு வருது. அடுத்து b1/b2 என்ன வருது பாருங்களா? 5/3 டிவைடட் பை -10. ஸோ இந்த 5/3 இன்ட்டு -1/10 எழுதிக்கலாம். 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், -1/6ன்னு வருது. ஸோ ஒன்றுத்தில் ப்ளஸ் வருது, ஒன்றுத்தில் மைனஸ் வருது. வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தாலும் சைன்ஸ் மாறுது. ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் மாறி வரதுனால இது நாட் ஈக்குவல் தான் எடுத்துக்கணும். ஸோ a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2.
B2. நமக்கு இங்கேயே ஆன்சர் தெரிஞ்சதுனால நான் C1 by C2 போடல. ஆனால் உங்களுக்கு ஸ்கூலில் போட சொல்லுவாங்க. C1 by C2 கம்பல்சரி எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். அடுத்து ஃபோர்த் ஒன், A1 by A2 ஓட வேல்யூ மட்டும் இங்கே எழுதிடுவா. A1 by A2 minus 5 by 10 minus 1 by 10 2ன்னு வந்திருக்கும். அடுத்து B1 by B2 minus 3 by 6, இதுவும் minus 1 by 2ன்னு வரும். அடுத்து 11 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ், கன்ஃபியூஸாக இருக்கோ கீழே எழுதிடுவா. ஸோ A1 by A2 is equal to 5 by minus 10. அப்புறம் போட்டுக்கலாம் B1 by B2 is equal to minus 3 by plus 6. அடுத்து C1 by C2 is equal to plus 11 அந்த பக்கம் போச்சுன்னா minus 11 minus 22 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 22. ஸோ இப்போ minus 11 divided by 22 C1 by C2. ஸோ இதுக்கு ஆன்சரில் என்ன வருது பாருங்கள், மைனஸ் அப்படியே இருக்கட்டும் 1 by 2. அடுத்து இங்கே மைனஸ் அப்படியே இருக்கட்டும் 3 டேபிளில் 1 by 2. இங்கே மைனஸ் அப்படியே இருக்குது 11 டேபிளில் 1 by 2. ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 ஈக்குவல் டு C1 by C2 நீங்கள் எழுதிக்குங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? கோஇன்சிடென்ஸ். அப்போது அது வந்து கன்சிஸ்டன்ட் தான். எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ஒன், 4 by 3 divided by 2, 2 divided by 3. A1 by A2 is equal to 4 by 2 divided by B1 by B2 is equal to 2 divided by 3. அடுத்து C1 by C2 is equal to, ஸோ இந்த 8 இந்த பக்கம் போச்சுன்னா minus 8, இந்த 12 இந்த பக்கம் போச்சுன்னா minus 12, minus 8 divided by 12. minus 12. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 by 3 into 1 by 2, 2 டேபிளில் கேன்சல்னா 2 by 3ன்னு வருமா? இங்கே வந்து 2 by 3, இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 by 3. எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். அப்போது அது வந்து கன்சிஸ்டன்ட்னா மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. ஓகே, இதோட தேர்ட் சம் முடியுது. தேங்க்யூ.